ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம மூணாறு சீரீஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்பாட்டான ஆனக்குளம் அப்படின்ற ஒரு ஸ்பாட் பற்றின ஒரு சின்ன மினி விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது BuyMote ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஹோம் கேர், பர்சனல் கேர், பியூட்டி கேர், நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே மேக்ஸிமம் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர்லேயுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரைஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆனக்குளம்ன்ற ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம மூணாறுலேருந்து மாங்குளம் போகிற டைரெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 42 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்குது. இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒயிட் எலிஃபென்ட்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு ரிவருக்கு கேஷுவலாக வந்துட்டு போகிற ஒரு ஸ்பாட் தான் ஆனக்குளம்ன்றது. ஸோ உங்களுக்கு எலிஃபெண்ட் பிடிக்கும், அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எலிஃபெண்ட்டோட க்யூட்டஸ்ட் மூமெண்ட்லாம் பார்த்து ரசிக்கணும், சின்ன சின்ன விளையாட்டுத்தனத்தெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோ நல்லா தான் இருக்கும். காட்டு யானைகள் அதோட மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்குமே நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம போகிற டைம்லாம் வந்துட்டு ஒயில்டு எலிஃபெண்ட் பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ எலிஃபெண்ட்லாம் எப்போ இருக்குதோ அப்போ தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா, அதுக்காகவே கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டெலகிராம் பாட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆனக்குளம் எலிஃபெண்ட் பார்க் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே அந்த ஸ்பாட் வந்துட்டு வந்துடும். ஸோ நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் இனிஷியல் கொடுத்துருப்பாங்க, நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதிலே ஃபைனலில் வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு NOWA நோவா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துட்டாலே போதும். ஏஐ கேமரா மூலிமா அங்கே கரண்டில் என்ன சினாரியோ அப்படின்ற ஒரு கேப்சராக நமக்கு ஒன் to 2 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ஒரு பிக்சராக சென்ட் பண்ணிடும். ஸோ அந்த பிக்சர் நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் யானை இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வேறு ஒரு டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நானுமே நிறைய டைமில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட விசிட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மேக்ஸிமம் நீங்கள் டே டைமில் வந்துட்டு காட்டு யானை வந்துட்டு பார்க்குறது ரேர் தான். வீக்லி ஒரு 1 or 2 டைம்ஸ் மட்டும்தான் டே டைமில் நம்ம பார்க்க முடியும். அதுவுமே ரேர் தான். பட் மேக்ஸிமம் நைட் டைம் மிட் நைட்லலாம் வந்துட்டு கம்பல்சரி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டே டைமை விட நைட் டைம் பிளான் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு 95% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இந்த பிளேஸுக்கு போகிற வழியில் நிறையா வியூ பாயிண்ட்ஸு, டைகர் கேவு, அப்புறம் ஆனக்குளம் பிரிட்ஜு, அப்புறம் ஒரு ஃபால்ஸ் கூட இருக்குது, விரிபாரா வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேஸ் வந்துட்டு இங்கே போகிற டைரெக்ஷன்லேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.